மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, துவிபுஷ்கர யோகம். ஏற்கனவே நம்ம திரிபுஷ்கர யோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து துவிபுஷ்கர யோகம். இந்த நாள் வந்து மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு ஆனா கூட இந்த மாதிரி ஒரு நாள் மறுபடியும் அமையுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சக்தி வாய்ந்த ஒரு நாள். அதனால இந்த நாள்ல வந்து நம்ம தங்கம் சேரணும் அப்படின்னா, இந்த மஞ்சள் மூட்டைய வீட்ல இந்த இடத்துல வைங்க. எங்க வீட்ல பொட்டு தங்கம் இல்லங்க. எல்லாமே அடமானத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நெனைக்கிறவங்க எல்லாமே, நீங்க அடமானம் வச்ச தங்க நகையையும் மீட்க முடியும். நீங்க தங்கமும் மறுபடியும் நெறைய தங்க நகை உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த யோகத்துக்கு ஒரு சிறப்பான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏற்கனவே திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அந்த நாள்ல எது செஞ்சாலும் 3 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இந்த த்விபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது 2 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கும். அப்படின்னா 2 நமக்கு தெரியும். துவிதியை அப்படின்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது 2 அப்படிங்கிறத குறிக்கும். புஷ்கர அப்படின்னா வழமையான, சிறப்பான, யோகானா விருத்தியாவது அப்படின்னு அர்த்தம். த்விபுஷ்கர யோகத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த பலனுமே இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஏன்னா எந்த வேலையை செஞ்சாலும் அது நல்லதாக இருந்தது அப்படின்னா நல்லதா நமக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும். கெட்டதா இருந்தது அப்படின்னா நமக்கு அது தவறுதலான பலனை இரட்டிப்பு மடங்கு அத நமக்கு கொடுத்துரும். அதனால நல்ல காரியங்கள மட்டும் தான் நம்ம இந்த நேரத்துல நம்ம செய்யணும். அதனால தான் இந்த தூய்புஷ்கர யோகத்துலலாம் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்ல மறுபடியும் ஏதாவது ஒண்ணு நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பரிகாரங்கள்லாம் சிலர் செய்வாங்க. இப்ப இந்த தூய்புஷ்கர யோகம் அப்படிங்கிறது மாதத்துல 1 நாள் அல்லது 2 நாள் வரும். சில மாதங்கள்ல வராமையும் இருக்கும். இந்த த்விபுஷ்கர யோகத்துல நீங்க எதுலயாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தங்கத்துல முதலீடு பண்ணணும், வெள்ளியில முதலீடு பண்ணணும், இல்ல ஒரு லாட்டரி சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ல எதுலயாவது நான் வாங்கணும், ஆன்லைன்ல கூட இப்ப அந்த நேரத்திலேயே நம்ம வாங்கலாம். அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு முதலீடுகளை போடணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இது வந்து நமக்கு எதிர்காலத்துல அதனுடைய பலனானது இரட்டிப்பு மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பணத்தை வந்து முதலீடு செய்வதற்கு நம்ம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற நேரமாக இருக்கு. நம்ம ஒரு புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த நேரத்துல தொடங்குனீங்க அப்படின்னா லாபம் கிடைக்கும். அதே போல ஏற்கனவே செய்யக்கூடிய தொழில்ல அத நல்ல விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா, இந்த நேரத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க தொழில்ல அப்படின்னா, அத தாராளமா இந்த நேரத்துல செய்ய தொடங்கலாம். புதுசா ஒரு வணிக ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா லாபமானது இரட்டிப்பாக கிடைக்கும். ஒரு கடை திறக்கிறது, ஒரு வீடு குடி போறது எல்லாமே இந்த நேரத்துல நீங்க செய்யலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த த்விபுஷ்கர யோகத்துல நல்ல மங்களகரமான பொருட்கள வாங்கணும் அப்படின்னாலும் இந்த நாள்ல வாங்கி வைக்கலாம். தங்கம், வெள்ளி ஏற்கனவே நான் சொன்னேன். அதே மாதிரி வீடு வாங்குவது, சொத்து வாங்குவது, இந்த நேரத்துல புதுசா வாகனம் வாங்குவது எல்லாமே நன்மை பயக்கும். சில நேரங்கள்ல இது விடியற்காலை வேளையில வரும். அந்த நேரத்துல போய் நம்ம வண்டி வாங்க சொன்னீங்களே, வாங்க முடியுமா அப்படின்னா, வாங்க முடியாது. அதற்காக தான் அந்த நேரத்துல தங்கம், வெள்ளி இதெல்லாம் நம்ம கடையில போய் வாங்க முடியாததுக்கு, நம்ம வந்து வீட்லயே இந்த பரிகாரத்த செய்யறதன் மூலமாக, நம்ம அடுத்த த்விபுஷ்கர யோகத்துல தங்கம் வாங்க முடியும். அடமானம் வச்ச தங்கத்த நம்ம மீட்க முடியும். அதனால இந்த நாள நம்ம பயன்படுத்திக்கணும். அதேபோல ஆன்மீக காரியங்கள்ல நம்ம இந்த நாள்ல செஞ்சோம்னாலும், அதனுடைய பலனானது நமக்கு டபுள் மடங்கா கிடைக்கும். அதாவது இந்த நேரத்துல தானம் செய்யறோம் அப்படின்னா, அந்த தானத்தோட புண்ணிய பலனானது நமக்கு 2 மடங்காக கிடைக்கும். வழிபாடு செய்வது, மந்திர ஜபம் செய்வது, தியானம் செய்வது இதெல்லாம் வந்து அதன் பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த நாள நம்ம தவற விட்டுடவே கூடாது. இந்த த்விபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட திதி சேர்ந்து வரும்போது உருவாவதுன்னு சொன்னேன். இப்ப இந்த கிழமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு, செவ்வாய். இதை ஞாபகம் வச்சுக்கங்க. சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை, அடுத்து திங்கட்கிழமைய விட்டுருங்க, செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா 2ஆம் நாள், 7ஆம் நாள், 12ஆம் நாள். 2 அப்படிங்கிறது துவிதியை குறிக்கும். 7ஆம் நாள் அப்படிங்கிறது சப்தமி திதிய குறிக்கும். 12ஆம் நாள் அப்படிங்கிறது துவாதசி திதிய குறிக்கும்.
நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசிருஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அப்புறம் தனிஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்றோம்ல, அதுல அந்த 13 நட்சத்திரம் வரும். அதுல எந்த நட்சத்திரம் இதோட சேர்ந்து வந்தாலும், இந்த 3ம் இந்த கிழமையும், இந்த திதியும், இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் துய்புஷ்கர யோகம். அத வந்து நம்ம தினமும் இந்த கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த திதிலாம் சேர்ந்து வருதா அப்படின்னு நம்ம சாதாரணமா மக்கள் வந்து இத நம்ம பார்க்க மாட்டோம். இப்படி நம்ம ஏற்கனவே இந்த துய்புஷ்கர யோகத்த பத்தி இந்த நாள்ல வருது அப்படின்னு உங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த நாள நீங்க தவற விடாதீங்க. நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த திரிபுஷ்கர யோகம், துய்புஷ்கர யோகம்லாம் நான் தொடர்ந்து போடுறேன். நீங்க அந்த நாள தவறாம பயன்படுத்திக்கங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகள் ஆனா கூட இப்படி ஒரு நாள் வராது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரத்த பத்தி நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல இன்றைய தினம் வருது. ஞாயிற்றுக்கிழமையில அபிஜித் நட்சத்திரம் வந்திருப்பது மிக சிறப்பான ஒண்ணுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்குரியது. சூரியன் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய அதிக்கிரகம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் வந்து ஏகாதசி திதியும் காலையில 8:23 வரையும் இருக்கு. அதற்கு பிறகு துவாதசி திதி ஆரம்பிக்குது. திருவோண நட்சத்திரமும், ஏகாதசி திதியும், அபிஜித் நட்சத்திரமும், அது மட்டும் இல்ல, இந்த துவிபுஷ்கர யோகமும், அதோட பார்த்தீங்கன்னா பங்குனி 1 மாச பிறப்பு, இப்படி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள். பிரம்ம முகூர்த்த வேளையில இந்த துவிபுஷ்கர யோகமும் வந்திருக்கு, அபிஜித் நட்சத்திரமும் வந்திருக்கு. இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்து மறுபடியும் நமக்கு அமையுமா அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கணும்னு தெரியல. அதனால இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த துவிபுஷ்கர யோகமானது மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில 5:56க்கு ஆரம்பிச்சு 6:31க்கு முடிவடைகிறது. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு, துவாதசி திதி வந்திருக்கு, தனிஷ்டா நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த யோகம் இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப பார்க்கலாம். குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பகவானுக்கு உரிய உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை சொல்லலாம். இந்த குரு பகவானோட அருள் இருந்தாதான் நமக்கு தங்கம் கிடைக்கும். இப்ப இந்த பரிகாரத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு மஞ்சள் 3 குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க. இது வந்து 3 எண்ணிக்கையில ஏன் சொல்றேன் அப்படின்னா, குரு பகவானுக்குரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அதே போல குரு பகவானுக்குரிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள். இந்த குண்டு மஞ்சள் 3 எடுத்துக்குங்க. இப்போ ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கணும். மஞ்சள் நிற வஸ்திரம் தான் வேணும். மஞ்சள் நிற துணியை எடுத்து அதில் இந்த 3 குண்டு மஞ்சளை வச்சு அதனுடன் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 1 காயின் இதை போட்டு இதை ஒரு மஞ்சள் நிற நூலால் கட்டி வைங்க. மஞ்சள் நிற நூல் இல்லை அப்படின்னா வெள்ளை நிற நூல் கூட பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் தான் வைக்கணும். இதை சும்மா அப்படியே நீங்கள் வீட்டோட வடகிழக்கு மூலையில் வச்சா பத்தாது. நீங்கள் முதல்ல இந்த மாதிரி பொருட்களை முடிச்ச வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்போ வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நாள் வந்து அபிஜித் நட்சத்திர நாள். அதனால் பெருமாளை நினச்சி பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நினச்சி எனக்கு தங்கம் சேர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலாக இருக்கணும். வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு இதற்கு சூடம் காமிச்சு சாம்பிராணி காமிச்சு அதற்கு பிறகு தான் நீங்கள் வடகிழக்கு மூலையில் வைக்கணும். இந்த முடிச்ச கட்டி வைப்பதற்கு முன்பே நீங்கள் வந்து வீட்டில் 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரமும் இருக்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சுருப்பீங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாழையும் விசேஷ நாட்கள்லையும் அதற்கு கற்பூர தீபாராதனையும் சாம்பிராணியும் காட்டுங்க. இந்த முடிச்சு இந்த இடத்துல வடகிழக்கு மூலையில் இருக்கும்போது எனக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நீங்கள் நினைங்க. உங்களுடைய நம்பிக்கையிலேயே தங்கம் உங்களுக்கு தானாக சேர ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.